சரி எல்லாம் வேணா இது பண்ணி கொடுத்தாங்க. மணி ஐயா திருக்கோயில் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே மூன்றாவது குலோத்துங்க சோழன் அவர் எழுதி கொடுத்த எழுத்து வடிவிலான கல்வெட்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சிவாலயம் கட்டி ரிஷப வாகனத்தையும் நன்கொடையாக அளித்திருக்கிறார் என்று. அதுல குறிப்பிடக்கூடியது, இன்றைய தினம் வருவாய்த்துறை ஆவணங்களின்படி அரசு புறம்போக்கு கோவில் என தெளிவாக வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தெளிவாக வகை செய்யப்பட்ட இடத்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, தொல்லியல் துறை அலுவலர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் எல்லைகள் கண்டறியப்பட்டு 4 புறங்களிலும் தற்போது முட்டுக்கள் நடப்பட்டுள்ளது. உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக தொடரப்படும். ஏன்னா அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு தொல்லியலுடைய சிறப்புகள் நம்ம விட்டுட்டு போகணும். ஏன்னா ஒரு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டு, குறிப்பாக 3ஆம் குலோத்துங்கனுடைய கல்வெட்டுங்கிறதே இன்னைக்கு சேலம் மண்டலத்துல இருந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே தஞ்சை மண்டலமோ மற்ற மண்டலமோ வந்து யுனெஸ்கோ லெவல்ல கொண்டாந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க. என்ன காரணங்கிறதே ஏன் விட்டாங்கிறதெல்லாம் அதெல்லாம் 2ஆம் பட்சம். இனிமேல் செய்ய வேண்டிய பணி என்னங்கிறத நம்ம தீவிரமா பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த கோயில் புறம்போக்கு வகைப்பாடுடைய நிலங்கள் தண்டவாளத்தை போல அதனுடைய இடதுபுறம் நில நிர்வாக ஆணையாளர், வலதுபுறம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் 2 பேரும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டியனும். ஒவ்வொரு வருடமும் ஜமாபந்தி நடக்கும் பொழுது இந்த நிலங்கள் கண்டிப்பாக தணிக்கை செய்யப்படணும். தணிக்கை செய்யப்படலைன்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் போலியான ஆவணங்கள் தயாரித்ததாக அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக நேரிடும். தெரியாம நிறைய தப்பு பண்ணாலும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா அலுவலர்களும் திருத்திக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற பொன்னான ஒரு வாய்ப்பு. இந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுங்கிறத சட்டம் உங்களுடைய கையில வலிமையான ஆயுதமா கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தை எல்லாரும் மதிச்சு நடைமுறைப்படுத்தணும். என்ன சட்ட ரீதியான நடவடிக்கையோ கண்டிப்பா தொடரப்படும். அதுல பாரபட்சம் இல்லை. இதுல ஆவணங்களின்படி என்னென்ன சிலைகள் காணாம போச்சு என்னங்கிறதெல்லாம் கண்டறியப்படும். அதற்காக தனிக்குழு அமைக்கப்படும். தேவைப்பட்ட இதுல உயர்நீதிமன்றத்திலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் பேர்லயும் நடவடிக்கை. ஏன்னா நிறைய சிலைகள் இல்லை. இப்போ பாக்குறோம் நிறைய சிலைகள். ஒரு சிவாலயம்ங்கிறப்ப கோபுரம் இருக்கணும், கோபுரத்துக்கு கீழே சுவாமி இருக்கணும், சுவாமி கிட்ட அம்பாள் இருக்கணும். இங்க இப்ப என்ன இருக்குன்னா சுவாமி இருக்கிறாரு, அதாவது சிவலிங்க சொரூபத்துல சுவாமி இருக்கிறாரு, அம்பாள் இல்ல. மகிஷாசுர மர்த்தினின்னு தனியான ஒரு சிற்பம், அது சுமார் 200 ஆண்டுகள் பழமை வந்தது. மற்றபடி பைரவர், சண்டேஸ்வரர் இருக்காரு. மற்ற சிலைகள் எல்லாம் காணும். அந்த சிலைகள் எல்லாம் என்னாச்சு என்னங்கிறதெல்லாம் சட்டபூர்வமான நடவடிக்கை. அதுக்குன்னு காவல்துறையில் ஒரு தனிப்பிரிவு இருக்கு. அவர்களுக்கு தகவல் தெரிவிப்பட்டு அவங்க அது குறித்து விசாரணை நடத்துவார்கள். எந்த சிலைகள் காணாம போயிருக்குது என்னங்கிறதெல்லாம் அவங்க தனியா புலன் விசாரணை நடத்துவாங்க. புலன் விசாரணைக்கு இடையில என்னென்ன உத்தரவுகள் நீதிமன்றம்